Good morning, students. Today we are going to the first lesson bending section. Last classல நாம் என்ன பார்த்தோம்? டெண்டுல்கரோட பயோகிராஃபி ஸ்டோரியிலிருந்து ஒரு பார்ட்டை பற்றின ப்ரோஸ் தான் நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்ருக்கோம். அதில் எப்படி அவர் வந்து கிரிக்கெட்டுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தார், அவரோட கிரிக்கெட் லைஃப்பில் அவரோட பிரதரோட ஒர்க் என்ன, அவங்க ஃபாதர் எப்படி அவருக்கு கோஆப்ரேட் பண்ணார், எல்லாரையும் பற்றி பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூ. In my first year at Sardashram, I played 55 practice matches during the summer break of 60 days. My summer sessions used to start at 7:30 a.m. and end at 4:30 p.m. My evening session would start at 5 p.m. after only a 30 minutes break. During the break, sir would often give me some money to go and have a vada pav, a popular Mumbai fast food. ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? a popular Mumbai fast food. அவர் என்னாரு, என்னோட சாரதா ஆசிரம் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு வருஷத்தில், அந்த ஃபஸ்ட்டு இயரில் நான் எவ்வளோ கேம்ஸ் விளையாடினேன், எவ்வளோ டைம் ப்ராக்டிஸ் பண்ணேன் கேமு. 64 நாட்கள் டேஸில், அதாவது சம்மர் செஷனில் வந்து அந்த 64 டேஸில் வந்து வெறும் 55 மேட்ச் மட்டும்தான் வந்து நான் வந்து ப்ளே பண்ணேன். என்னோடய சம்மர் செஷனில் மார்னிங் 7:30லேருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் இந்த ப்ராக்டிஸ் முடியும். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஈவினிங்கில் வந்து 30 மினிட்ஸ் மட்டும் பிரேக்கு. தென் அதுக்கப்புறம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 5 o'clock எனக்கு வந்து சம் மணி கொடுத்துட்டு வடாப்பாவுங்கிற மும்பையோட ஃபேவரட் ஃபாஸ்ட் ஃபுட்டு இதை வந்து இதை வந்து சாப்பிட்டு வர சொல்கிறதுக்காக எனக்கு கோச்சர் வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு between 5 to 7 p.m. I have 5 more net sessions. Towards the last 15 minutes, sir would place and 1 rupee coin on top of the stumps, and if I managed to avoid getting out, the coin was mine. This session every bowler in the camp would come and bowl to me, with some 60 to 70 boys fielding. It meant I had to hit every ball along the ground to survive those intense 15 minutes. Winning the 1 rupee coin used to give me immense satisfaction and taught me how to concentrate even the physically drained. At the end of it all, sir would tell me to run 2 full circuits of Shivaji Park with my pads and glove on. That was the last part of my training, and I had been completely exhausted by the end of it all. It was a routine I would repeat right through my summer holidays, and it helped me to build my physical and mental stamina. இப்போ டெண்டுல்கர் என்ன சொல்கிறாரு, மார்னிங் 5 to 7 வரைக்கும் அந்த கேப்பில் வந்து எனக்கு மறுபடியும் நெட் செஷன் நடக்கும், அதாவது வலைப்பயிற்சின்னு சொல்லுவாங்களே, அதை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் என்ன ஆகுனா, டுவர்ட்ஸ் த லாஸ்ட் 15 மினிட்ஸ் சார் வேர்டு பிளேஸ் 1 rupee காயின் ஆன் டாப் ஆஃப் த ஸ்டம்ப். அவர் என்ன பண்ணுவார், அந்த கோச்சர் வந்து ஸ்டம்போட டாப்பில் வந்து ஒரு 1 rupee காயினை வந்து வைப்பார். நான் விளையாடுறப்ப அடிக்கடி அந்த காயின் வந்து கீழே விழாமல் இருக்கணும், அடிக்கட்டையில் நாணயம் விழாமல் இருந்துச்சுன்னா அந்த காயின் வந்து எனக்கு கிடைக்கும். அதாவது நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கிறப்ப அந்த பால் வந்து ஸ்டெம்பில் படாமல் நாம் வந்து ப்ளே பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், அந்த 1 rupee காயின் எனக்கு வந்து கிடச்சிரும். இந்த டைமில் எப்படி இருக்கும், அங்கே வந்து கிரவுண்டை சுற்றியும் 60 to 70 மெம்பர்ஸ் வந்து உள்ளே வந்து அங்கே என்ன பண்ணுவாங்க, பவுல் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக பவுலிங் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, it meant I had hit every ball along the ground to survive those instant 15 minutes. அந்த 15 நிமிஷம் எந்த ஒரு இன்சென்ஸ் மீன்ஸ் எந்த ஒரு பதட்டமே இல்லாமல் நான் வந்து அந்த கேமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறக்காக எந்த ஒரு
பதட்டமும் இல்லாமல் நான் அந்த 15 மினிட்ஸும் ஃபுல்லாக எதை தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆடணும், அந்த காயினும் நமக்கு கிடைக்கணும், பால் வந்து அதில் படக்கூடாது. போடுற அத்தனை பாலையும் நம்ம என்ன பண்ணணும், ஹிட் பண்ணணும். கடைசி பால் வரைக்கும் ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ₹1 காயினை வந்து வின் பண்ணியே ஆகணுங்கிற இன்வால்வ்மெண்ட் இருக்கும். ப்ளஸ் அந்த ₹1 காயின் எனக்கு கிடச்சிதுன்னா எப்படி இருக்கும், இட் வாஸ் வெரி ஹாப்பி மூமெண்ட். எனக்கு அது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும், ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் எனக்கு. இதனாலேயே வந்து என்ன ஆகும், இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு அமைஞ்சிச்சு. இது எல்லாம் இல்லாமல் சார் வந்து காலில் வந்து இதில் எல்லாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா காலில் போட்டிருக்கிற பேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பட்டைன்னு சொல்லுவாங்க, கையில் வச்சுருக்கிறத க்ளவுஸு, கையில் மாட்டியிருப்பாங்கள்ல அதை க்ளவுஸுன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த சிவாஜி பார்க்கை சுற்றியும் நம்ம என்ன பண்ணிட்டு வரணும், ரன்னிங் போயிட்டு வரணும். ஃபுல்லாக அந்த இதோடவே கால் பேட்லேயும் கையில் க்ளவுஸோடையும் சேர்த்து அந்த என்ன பண்ணும், ப்ளே கிரவுண்டை ஃபுல்லாக வந்து 2 முறை வந்து என்ன பண்ணும், 2 டைம்ஸு பனிஷ்மெண்ட் மாதிரி சுற்றி வரணும். அப்படி போயிட்டு வந்து அப்படின்னா லாஸ்ட்டாக என்ன ஆயிடுவான், வெரி டயர்டு, ரொம்பவுமே சோர்வடைஞ்சிருவான். இதுதான் வந்து நான் வந்து சம்மர் ஹாலிடேஸில் என்னை வந்து கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி கொடுத்தது. இது வந்து எப்படி இருந்துச்சு எனக்கு, I would repeat right through my summer holidays and it helped to me build by physical and mental stamina. எனக்கு இது வந்து என் உடம்புலையும் சரி மனசுலையும் சரி எனக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கறதுக்காக ஒரு பாலமாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட், Occasionally my father came to take me home and I would always ask him to treat me to a special fruit cocktail. காக்டெயில்ங்கிறது அதாவது ஃப்ரூட் ஸ்டால் கடையில் விற்கக்கூடிய ஒரு பழம். அதை தான் வந்து என்ன பண்ணுவார், அட் அ ஜூஸ் சென்டர் நியர் த கிளப். While this regular demand was a little unresponsible because at the time I did not realize that my parents also had to take care of needs of my brothers and sister. My father would invariably end up giving me what I wanted just to see me happy. On other days when I made my way home from Shivaji Park on my own, I had often fall asleep on the bus if I managed to sit down. Anyone who has been on a Mumbai bus at peak hours will know just how difficult it is to get a seat. On days when I was not so lucky, it was still a challenge just to stand with the kid back because the bus conductor would inevitably complain about me talking up the space of another passenger. It could be embarrassing because the conductor were often rude and would sometimes ask me to buy 2 tickets. I did not have the money for a second ticket and I had to learn to take these remarks in my stride. Dirty clothes often added to embarrassment. With time I evolved a way of wrapping the kit bag around me, just as the helmet and pads became a part of me while batting, so the kit bag became an extension of me on the bus. I had often take the bus or train from Bandra to Churchgate and it was all a great learning experience. எப்போவாவது எங்கள் அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறக்கு வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவேன், நானும் ஒகேஷ்னலாக எப்போவாவது எங்கள் அப்பா வந்து என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறக்கு வருவார். அப்போ வந்து நான் ஒரு அதாவது ஜூஸ் கடையில் நிப்பாட்டி எனக்கு என்ன கேட்பேன், ஏதோ ஒரு ஜூஸ் குடிக்கணும்னு கேட்பேன். அப்போ என் ஃபாதர் என்ன சொல்லுவார், என்னோட அண்ணனுங்களுக்கு தேவைன்னு, அதாவது என்னோட அக்காவும் அண்ணனும் இருக்காங்களே, அண்ணன் தங்கச்சியெல்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்காகவும் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நீ நினைக்கவே இல்லை. ஆனால் அப்போ என்ன பண்ணுவார்,
பண்ணுவார், என் மனசை சந்தோஷப்படணும், நான் ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே நான் கேட்குறத வந்து எனக்கு வாங்கி கொடுப்பாரு. அதர் டேஸில் வந்து சிவாஜி பூங்காலேருந்து வீட்டுக்கு போகிறப்ப என்ன பண்ணுவோம், எனக்கு வந்து பஸ்ஸில் வந்து இடம் கிடச்சா நம்ம என்ன பண்ணுவோம், தூங்கிடுவோம். அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, சிவாஜி பார்க்லேருந்து வீட்டுக்கு போகிறப்ப பஸ்ஸில் ப்ளேஸ் கிடச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவார், இவர் உட்கார்ந்த உடனே என்ன பண்ணிடுவார், தூங்கிடுவார். மும்பையில் வந்து அதாவது ஒரு ஒர்க் டைமில் பிஸி டைமில் வந்து பஸ்ஸில் வந்து ப்ளேஸ் கிடச்சி உட்காருறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதுவும் வந்து சில அன்ஹாப்பியில் வந்து பீக் ஹவர்ஸ்னால் ரொம்ப பிஸியாக இருக்கிற டைம். பீக் ஹவர்ஸ்னு எதை சொல்லுவோம், மார்னிங் 8 to 9, ஈவினிங் 6 to 8 இது மாதிரி இருக்கிறத பீக் ஹவர்ஸ்னு சொல்லுவோம். இந்த டைம்லலாம் எந்த பஸ்லேயுமே என்ன கிடைக்காது, சீட் உட்கார கிடைக்காது. பஸ் ஸ்டாண்டில் போனால் மட்டும்தான் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தோம்னா ஸ்ட்ரீட் போட்டு உட்காந்துட்டு வரலாம். அதுலேயும் வந்து ஒவ்வொரு கண்டக்டரில் என்ன பண்ணுவாங்க, ரொம்பவுமே சிடுன்னு விழுவாங்க இல்லையா, சில்லறை இல்லைன்னா ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் காலேஜ் பாய்ஸ் இருக்கால் ரொம்ப அவங்கள என்ன பண்ணுவாங்க, டீஸ் பண்ணுவாங்க கண்டக்டர்ஸ். இது மாதிரி நிறைய டிஃபால்ட்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த கண்டக்டருங்களும் நம்மக்கிட்ட வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, 2 டிக்கெட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதை வந்து மற்றவங்களாம் பேசுகிறத வந்து கேட்டுக்கிட்டு இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த மாதிரியான டேஸில் வந்து என்ன, என் பையனை ஒரு இதில் வந்து ஃபுல்லாக சுற்றி கட்டிடுவேன். அதாவது அதில் என்ன இருக்கும், ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, கையில் க்ளவுஸ் போட்டிருப்பாங்க, காலில் பேட் இருக்கும். ஸோ காலில் என்ன இருக்கும், பேடு கட்டியிருப்பாங்க, பேட்டு எல்லாத்தையும் வச்சுருப்பார் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு சேர்த்து ஒரு கட்டு. ஆனால் இதில் பஸ்ஸில் போகிறப்ப எப்படி இருக்கும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலிங் வந்து பேடாக இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்கும், பந்த்ராலயத்துலேருந்து நம்ம அந்த சர்ச்சு பிளேஸ் போகிற வரைக்கும் ரொம்ப சங்கடமாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு சில கஷ்டமான தருணங்கள்லேயும் நமக்கு கிடைக்கிற ஒரு சில அனுபவங்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, even though I loved cricket, there were still occasional days when playing with my friends at home was such fun that I would conveniently forget I was supposed to go to the nets. If I did not turn up, Acharkar sir would jump onto his scooter and come to find me. Sir would spot me in the melee and eventually drag me out. I would come up with excuses, but he would have none of it. It would get me to change and head off to Shivaji Park. On the drive, he would tell me, "Don't waste your time playing nonsense games with these kids. Cricket is waiting for you at the nets. Practice hard and see what magic can transpire." கிரிக்கெட்டை வந்து நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப லவ் பண்ணி நேசித்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் வந்து விளையாடுறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆச்ரோக்கர் சார் என்ன சொல்லுவார், அதாவது 2 வீலரில் வந்து என்னை வந்து கூட்டத்தில் வந்து அந்த க்ரௌடில் இருக்கிறதுலேயும் என்னை பார்த்து கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவார், கூப்பிட்டு போயிடுவார். நான் எவ்வளோ வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டாலும் என்னை வந்து விடமாட்டார், ப்ராக்டிஸ்க்காக கூட்டிகிட்டு போயிடுவார். என்னோடய மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணி எங்கே கூட்டிகிட்டு போயிடுவார், சிவாஜி பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ என்னால் என்ன பண்ண முடியல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்னால ஃப்ரீயாக விளையாட முடியல. அந்த ட்ராவலிங் டைமில் எனக்கு என்ன பண்ணுவார், இப்படி ஃப்ரெண்ட்ஸோட தேவையில்லாமல் டைமை ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும், இந்த கிரிக்கெட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதில் எப்படி ஃபஸ்ட்டு வின் பண்ணுங்கிறத நீ வந்து மைண்டில் வச்சுக்கணுங்கிறத மட்டும் நம்ம அந்த ட்ராவலிங் டைமில் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். இதுதான் அவருக்கு வந்து எப்படி இருந்துச்சு, ஒரு ப்ராக்டிஸ் ஹார்ட் அண்டு சி வாட் மேஜிக் கேன் டிரான்ஸ்பயர். இதுதான் வந்து அவருக்கு ஒரு மந்திரம் மாதிரியே, டிரான்ஸ்பயர் மீன்ஸ் மந்திரம் மாதிரியே மாறும் இது. ஸோ இதையவே நினச்சிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உன்னால் அதில் வந்து வின் பண்ண முடியும்.
Next, we need to have proper career orientation. Your personality plays an important role in choosing the type of career you want. Choose something you enjoy and really want to do, and you will be successful. நம்மளோட அக்கேஷன் ஓரியன்டேஷன் நம்மளோட தொழிலை பேஸ் பண்ணி ஒரு எந்த இதை செஞ்சோம்னா எதில் வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அதை வந்து ஈஸியானதாகவும் நமக்கு அது பிடிச்சதாகவும் நம்மளால் அதில் ஜெயிக்க முடியும், வின் பண்ண முடியும் தெரிஞ்சதை நினச்சி நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட லைஃப்பை வந்து என்ன பண்ணும், டிசைட் பண்ணும். அதோட டிசைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உன்னை வந்து சந்தோஷமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கொண்டு போய் நிறுத்தும். இதுதான் உண்மையான தொழிலாக இருக்கும் உனக்கு. அட் த டைம் ஐ ஹேட்டட் பீயிங் ட்ராக் ஆஃப், but as I look back I feel sheepish about my actions and can only admire Acharya's farsightedness. Sir also punished me on one occasion when trying to teach me a very important lesson. One I bunked my daily evening practice to watch an inter-school cricket match, not anticipating that sir would be there. He was angry and he said was not for me to come and watch other people play, for if I practiced hard even enough, one day people from across the world would come and watch me play. Had it not been for sir, I would not be the cricketer I turned out to be. He was a strict disciplinarian and did everything he could me for me. I owe myself to him. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து அது மாதிரி ரூட்டை தான், நீ எதில் சக்ஸஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி ரூட்டை நீ வந்து சூஸ் பண்ணணும். நீ லைஃப்பில் வின் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ரூட்டை சூஸ் பண்ணினா உன்னோட ரூட்டை மட்டும்தான் பார்க்கணும். அப்போ தான் நீ என்ன பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற மட்டும் என்னை மட்டும் இழுத்துட்டு போகிறோம், இவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாரு, என்னால் ஃப்ரீயாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்லாம் வந்து என்ன சொல்லக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு வந்து காட் மாதிரி இல்லாமல், அதாவது ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்தேன். சார் தான் என்ன பண்ணுவார், கோச்சர் தான் வந்து என்னை எப்படி வந்து அணுகிறாரு, நான் எந்த விதத்தில் போனால் நான் சக்ஸஸ் ஆவேங்கிறத பார்த்து என்னை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவர் என்னோடய லைஃப்பை வந்து வின் பண்ண வச்சார். ஒரு நாள் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் லெசன் நடத்துகிறப்ப என்னை வந்து பனிஷ் பண்ணவும் செஞ்சார். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோடய ஈவினிங் டைம் ப்ராக்டிஸ் அப்போ என்னை வந்து டிஸப்பாயிண்ட் பண்ணிட்டார். அதாவது ஒமிட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் காம்படிஷனுக்காக போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் என்னை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு போயிட்டார். அவர் வந்து ஆங்க்ரியாக கோபப்பட்டு போனப்போ நான் வந்து இதை அடுத்தவங்ககிட்ட விளையாடுறத பார்க்க வரக்கூடாது, அவங்களோட திறமையை வந்து நம்ம பார்த்துருவோம். அதாவது எனக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட அவர் வந்து என் மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்கு நான் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் விளையாடுறத மட்டும்தான் நான் பார்க்கணும், நீ வந்து எவ்வளோ வின் பண்ண போகிற, எப்படி வந்து சக்ஸஸ் பண்ண போகிறேங்கிறத வந்து நான் பார்க்கணும், நீ மற்றவங்க வந்து விளையாடுறத நீ பார்க்கக்கூடாது. அதாவது வந்து உன்னை வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் உன்னை கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக என்னை வந்து அந்த பக்கத்து ஸ்கூல் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணவும் இல்லை, என்னை வந்து புறக்கணிச்சிட்டு போயிட்டார். அப்போ மட்டும் அப்படி பண்ணல அப்படின்னா நான் வந்து ஒரு நல்ல கிரிக்கெட்டராக வந்து மாறி இருக்க மாட்டேன். அவர் எப்படிப்பட்டவர், ஒரு டிசிப்ளினர், ஒழுக்கத்துலேயும் மிக சிறந்தவர், எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாரு. நான் அவருக்கு எந்த விதத்துலேயும் எப்படியாவது வந்து அதை நன்றி கடனை செலுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெண்டுல்கர் வந்து சொல்கிறார். About the author, the lesson ஓட author யார், டெண்டுல்கர். சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் was born on 24th April 1973 in Mumbai, Maharashtra. He was a former Indian cricketer and captain, widely regarded as one of the greatest cricketers of all time. He made an impact in cricket from a very early age, displaying a prodigious talent. The world famous cricketer has set many records in his career and is considered as one of the greatest batsmen of all times. He is the only player to have scored 100 international centuries
the first scored double century in a one-day international and the only player to complete more than 30,000 runs in international cricket. He played 664 international cricket matches in total, scoring 34,357 runs. In 2012, Tendulkar was nominated to the Rajya Sabha. He retired from cricket in 16th November 2013. Learning the game is an extract from the autobiography Playing at My Way. அதாவது இவர் வந்து இவரோட பிறந்த இதையும் ப்ளஸ் அவர் வந்து கேமில் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காருங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இவர் வந்து கடைசியாக அவர் வந்து கிரிக்கெட்டை விட்டு வெளியேறினதுக்கப்புறம் அவர் வந்து இந்தியாவுக்காக செஞ்ச சாதனைகளை எல்லாத்தையும் கவர்மெண்ட்டு பார்த்து அவர் என்ன பண்ணார், கடைசியாக வந்து அரசியல்லையும் அவர் பொலிட்டிக்லேயும் கொண்டு போய் ராஜ்யசபாவில் உட்கார வச்சாங்க. அவருக்கு கொடுத்த சிறந்த பதவியை வந்து அவருக்கு கொடுத்தாங்க. இதோட வந்து ஃபஸ்ட் லெசன் நமக்கு கம்ப்ளீட் ஆகுதுப்பா. இதில் இருக்கிற கொஷின் ஆன்சர், மீனிங்ஸ், ஆண்டனிம்ஸ் ப்ளஸ் அனதர் எக்ஸட்ரா எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் மெமரி பண்ணிவிட்டு டெஸ்ட்டுக்கு கொஷின் பேப்பர் நான் சென்ட் பண்ணுவேன். ஆன்சரை வந்து பார்க்காம உங்களோட மைண்டில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும். டோன்ட் காப்பி இன் யுவர் புக் ஆர் கைட்ஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இட்ஸ் அ ஸ்மால் ரிக்வெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் மெமரி பண்ணதையும் ப்ளஸ் நீங்கள் வந்து இதில் லேர்ன் பண்ணிக்கிட்டதை மட்டும் வச்சு எழுதுங்க. இந்த மார்க்ஸ் வந்து கம்பல்சரி நம்மளோட ஸ்கூல் ரெக்கார்டில் என்ட்ரி ஆகும். ஓகே, தேங்க்யூ.